ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். தன்னந்தனிமையில் அனாதையாக கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே தாயும் பிள்ளையமாக பார்க்கிற தூரத்துக்கு ஒரு மனித வாட கிடையாது, ஒரு மனித நடமாட்டம் கிடையாது, சுற்றுப்புறமும் வனாந்தரம். யாராவது மனிதர்கள் வருவார்களா? யாராவது உதவி செய்ய வருவார்களா? ஏதாவது ஒரு வாகனம் வருமா? யாராவது என்னை பார்ப்பார்களா என்று ஏங்கி தவித்த அந்த ஆகார் அந்த இஸ்மவேலை கரத்தில் பிடித்துக் கொண்டு ஏக்க பெருமூச்சோடு, ஆண்டவரே உங்களை முழுவதுமாக உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று காதரும் போது ஆகாரின் சத்தம் கர்த்தர் சமூகத்துக்கு எட்டினது. அதே போல கர்த்தர் சொல்லுகிற, மகளே, இந்த உலகத்தை சுற்றி உனக்கு ஒன்றுமே யாருமே இல்லாத மாதிரி தெரியும், உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத மாதிரி தெரியும், அதை பற்றி நீ கவலைப்படாத. எப்படி ஆகார் வனாந்தரத்தில் வானத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று கதறி கூப்பிட்ட போது, ஆகாரே என்று சொல்லி ஆகாருக்காகவே ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி அந்த நீரூற்று இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. அதே நிரந்தரமான ஒரு அற்புதம் செய்த கர்த்தர் இந்த நாளிலே, இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்மவேலுக்காக கதறி அழுத அந்த தாயின் அருளை கேட்டு கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணின கர்த்தர் உன் பிள்ளைகளுக்காக, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக உனக்கு ஒரு பெரிய நீரூற்றை நான் இந்த மாதத்தில் உண்டு பண்ணுகிறேன். உன் பிள்ளைகளுக்காகவே நான் உண்டு பண்ணுகிறேன்.